ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கணத்திற்கும் மரியாதைக்குரிய ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மற்றும் சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை போராட்டம் இல்லையா வாழ்க்கையில. ஆனா அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கணும். கைத்தாளத்தோடு, ஓசை இல்லை கைத்தாளத்தோடு, பேரோசை இல்லை கைத்தாளத்தோடு வரணும்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படி? எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எது கைத்தட்டி பாடணும்? ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து சொன்னாங்க, கிறிஸ்தவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறாரு அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா கர்த்தரை ஆராதிக்க போறீங்க, அங்க போய் விடுதலையா சந்தோஷமா கைத்தட்டி பாட்டு பாடுறீங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அவங்க கணவருக்கு 3வது முறையாக ஹார்ட் அட்டாக் வந்தது. 2 தடவை வந்து 3வது தடவை வந்தால் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு கிருபை எங்களை தாங்குது. நாங்கள் ஆண்டவர் அறியாதவங்க 24 மணி நேரமும் தொழில் ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போனது கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். இப்போதான் தெரியுது இந்த பாடல்ல எவ்வளவு ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம எவ்வளோ ஆரோக்கியம் இங்கே இருக்கிறது, எவ்வளோ தெய்வீக சுகம் இங்கே நமக்கு கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் மேல நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஒரு வேளை உங்க மனசுல இன்னைக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குமானா, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில இந்த அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே, எந்த காரியம் உங்க மனசுல ஆழத்துல வேதனையை கொடுத்துட்டு இருக்கிறோம், அதுல இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. அடிச்சிருந்து இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, டேட்டு போட்டு கட்டாயம் நடக்கும். ஏன் தெரியுமா? நான் இந்த சபையை ரொம்ப நேசிக்கிறேன். டெய்லி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நின்று போய் சொல்ல முடியாது. டெய்லி ஜெபம் பண்றவங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக. எனக்கு உங்க பேரை ஞாபகம் இருக்க இல்லையா, இருக்கிறவங்களுக்காக பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவேன் இல்லையா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் இறக்கமுள்ள தெய்வம். என்ன இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது நோக்கம் உண்டு. அப்படி வெறுமையா அனுப்ப மாட்டேன். அப்படி அனுப்புறதுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லையே. நான் கர்த்தருக்கு அதுதான் சொன்னேன், அவியானவரே நீர் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தெரியும். அவரை நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். நம்ம இப்போ கட்டாயமா மன மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நன்றி சொல்லி பாட போறோம், அவரை ஆராதிக்க போறோம். பெற்றுக்கொண்டுதான் வெளியில போகிறோம். அது எப்பேற்பட்ட அற்புதமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இனிமே எங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றதை கூட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கேளுங்க, கட்டாயம் நடக்கும். வருகிற நாட்கள்ல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய போகிறார். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபையை நம்பிதான் நாம் இருக்கோம். நம்ம சத்தமாக கரங்களை கட்டி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, Hallelujah.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல சத்தமாக தட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த பாட்டு பாட போகிறோம். அதில் இதோட நல்ல சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அவரை துதிக்காம இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகாமியத்தின் கூடாரங்களில் வாசமா இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நம்ம காத்திருக்கிறதே நான் சொல்றார். எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தையே நாடுகிற ஒரு பக்தன் தாவீது. ஆகவேதான் தாவீதின் குமாரனே என்று சொல்லும்படியாக அவருடைய பேர் இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. காட்டுக்குள்ள தனிமையா நானா இருந்தா என்ன தெரியுமா நினைச்சிருப்பேன்? 8ஆவதா நான் எவ்வளோ இருந்தேன், என்ன கொண்டு இங்கே போட்டாங்க, ஆறு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அண்ணன்மாரெல்லாம் ராணுவத்துக்கு போறாங்க. இப்படிதான் மண்டையில யோசிச்சு நம்ம உட்காந்துருக்கோம். ஆட்டை கூட கவனிக்க மாட்டோம். ஆனா அவர் அங்க இருந்து கர்த்தர் பாடிக்கிட்டே இருந்தாரு. ஹல்லேலூயா. பாடுகிறவர்களுடைய வாழ்க்கை என்னைக்கும் மேலதான் போகும், கீழே வந்தா சரித்திரமே இல்லை. அது உங்களை உயர்த்திட்டே இருப்பாங்க. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பாடல்களை நீங்க பாடி பாருங்க, அது ஒரு தூசி மாதிரி பரவணும். மேலும் 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 கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பான். யாராலையும் பிடிச்சு வைக்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அங்க போறாரு. கேட்கிறாரு, இவனதான் அபிஷேகம் பண்ணணுமோ? கர்த்தர் சொன்னார், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. போச்சு. ஏன்பா உனக்கு இத்தனைதான் பிள்ளைகளா? பாருங்க, உங்களை நிறைய பேர் கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்க உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கீங்கன்னு கூட மறந்துடுவாங்க. அப்படிலாம் நடக்குது, அது நடக்குது. அதான் உண்மை. வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும், உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி, ஏப்பா நீ வரியா? அப்படியா? எனக்கு தெரியாதேமோ. அது போலதான் இங்கேயும் நடந்துச்சு. ஆனா கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் நினைவு கூறுவார். அவர் உங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் சாமுவேலியை அனுப்புனாரு. ஆனா உங்க ஃபேமிலி உங்களை தள்ளிட்டு மற்ற எல்லாரையும் முன்னால கொண்டு போய் வைக்கிறாங்க. இவங்களா இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, இவளா இருக்குமோ, இவளா இருக்குமோ. மனிதன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்க மாட்டேன், நான் உள்ளத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்போம், அழகை பார்ப்போம், பதவியை பார்ப்பாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, என்ன போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க, என்ன வாசமா இருக்குமான்னு கூட பார்ப்பாங்க. சிலர் சுமல் அடிச்சுன்னா அவங்க பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஐயோ அப்படின்னு அருவருத்துட்டு தூரம் தள்ளி நின்றுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். அவர் உங்களை உயர்த்துவதற்கு நேரத்தை பார்க்கிறார், அதை ஏற்படுத்துறார், அபிஷேகிக்கிறார், உயர்த்துறார். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது உங்க வாழ்க்கையில். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் மறைஞ்சு இருக்கவே முடியாது. மலை மேல உள்ள பட்டணம் ஒருபோது என்ன செய்யறது? மறைஞ்சே இருக்காது. யார் உங்களை மறைச்சு வச்சாலும் கர்த்தர் அதை என்ன செய்வார்? வெளிப்படுத்தியே காண்பிப்பார். பாடலாமா? அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். Alleluia, Kardele, Devam
இந்த ஆராதனையை பார்க்கும்படியாக வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பாடுள்ள மனிதர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க வர்றாங்க. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ தேவைகள், எவ்வளோ பண தேவைகள். இதன் மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய ஜீவன் அவ்வளோ விலையேற பெற்றதான் அவர் நினைச்சிருக்கிறார். நம்ம நன்றி சொல்லணும், பாடணும், துதிக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நம் மீது வருகிறது. அவருடைய அசைவாடுதல் நம் மீது வரும்போது அவர் நம்மை புதிதாக்குகிறார். நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா அப்படியே புதிதாக்கப்படுகிறது. எந்த நோய் இருந்தாலும் மறைஞ்சிடும். நான் இதை விளையாட்டுக்கு சொல்லலை. நிறைய பேர் நோயினா பயந்துடுறோம். இந்த கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க? எனக்கு இப்படி ஒரு நோய், வாழ்நாள் கூட சொல்லுவோம், சுகர், பிரஷர். இந்த சமூகத்துல எதுவுமே நிற்காது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். முடிஞ்சிட்டு. எப்போ நீங்க அப்பான்னு அவருடைய செட்டைகளின் மத்தியில வந்து நின்றுட்டீங்களோ, அப்பா அவர் உங்களை பாதுகாக்கிறார், சுகம் கொடுக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். நீ உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பார். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? கர்த்தர் யாரையும் இடையில எடுக்கவே மாட்டாரு. போதும் நீ வந்திருந்து கூப்பிடவே மாட்டாரு. தானியம் எப்படி விளைந்து தன்னுடைய அம்பராத்திலே சேர்க்கப்படுகிறதோ அது போல மனுஷனும் இருக்கிறான். நமக்குன்னு ஒரு வயது கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நாட்கள்ல 300 400, அதுக்கப்புறம் எப்படி அப்படியே குறைஞ்சி 100ன்னு வந்துச்சு, ஒரு 90ன்னு வந்துச்சு, இப்போ 80ல் நின்றுட்டு இருக்கு. இன்னும் போனா அது கூட இருக்குமா இன்னும் தெரியலைங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள. சர்ச்சைக்கு வாரோம், ஜெபிக்கிறோம், அப்படியே போயிடுறோம். இதுல இருக்கிற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மால் உணர முடியவில்லை. இன்றைக்கு நாம் அதை பெற்றுக்கொண்டுதான் போறோம். எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது. எதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், சுகம் கிடைக்கணும். எந்த காரியத்துக்காக? உங்க படிப்பு காரியமா இருக்கலாம், வேறு விஷயமா இருக்கலாம். எதற்காக நீங்க கர்த்தருடைய சம்பளத்துக்கு வந்து கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தை அன்பாக இருக்க போகிறோம். யாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா என்று சொல்லி எழுந்து நின்று நாம் அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி பாட போகிறோம்.
Thank you.